எல்லாம் பல ஜென்மாக்களுக்கு முன்னாலே தவம் செய்த இடம். இந்த இடத்துக்கு வந்தவுடனே மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது, சாந்தம் ஏற்படுகிறது. பார்த்தீர்களா, நம்மையும் அறியாமல் நாம் சந்தோஷப்படுகிறோமே. ஆக இந்த இடம் தேவர்களும் மூவர்களும் மற்றவர்களும் இந்த இடத்திலே வாசம் செய்ததற்கான அறிகுறி தென்படுகிறது. எனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்று நிலப்பரப்பினுடைய அந்த கண்ணோட்டத்தை வைத்துக்கொண்டு பார்த்து சொல்வது, உணர்வின் பூர்வமாக உணர்ந்து சொல்வது என்று இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த அந்த நிலத்தினுடைய தன்மையை பார்த்து சொல்வது. அது நல்ல செழிப்பான பூமியாக இருக்கிறதா, நல்ல செழிப்பான பூமியாக இருந்து நல்ல விளைச்சலை கொடுத்த இடமாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்வார்கள். அந்த இடத்திலே ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம், ஒரு அடி ஆழம், ஒரு அடி அகலம், ஒரு அடி நீளம், ஒரு அடி ஆழத்திலே மண்ணை தோண்டி வெளியிலே போட்டு அந்த இடத்தினுடைய நிலப்பரப்பினுடைய தன்மை என்னவென்று பார்ப்பார்கள். அது களிமண் பூமியாக இருக்கிறதா, மணல் பாங்காக இருக்கிறதா,